இப்பொழுது நாம் ஒரு புதிய சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். பிளாஜியரிசம். இப்பொழுது உலக நாடுகளெல்லாம் இந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த பிளாஜியரிசம் என்ற சொல் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி மட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஒருவருடைய கருத்தை, ஒருவருடைய எழுத்துக்களை, ஒருவருடைய கோட்பாட்டை திருடி எழுதக்கூடிய ஒரு செய்தியை பிளாஜியரிசம் என்று கூறுகிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்களை பிளாஜியரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். பிளாஜியரிஸ்ட் என்று பிளாஜியரைஸ் என்று சொன்னால் எழுத்து திருட்டு செய் என்று 1950களிலேயே நம்முடைய சென்னை பல்கலைக்கழக அகராதி போன்றவைகள் எழுத்து திருட்டு செய் என்ற அடிப்படையில் கூறியிருக்கின்றன. இந்த பிளாஜியரைஸ் என்ற சொல்லிற்கு லத்தீன சொல் மூலமாக அமைகிறது. அதற்கு கிட்னாப்பர் என்ற ஒரு சொல்லை அடிப்படையாக கொண்டு இந்த சொல் உருவானதாக மொழியியல் அறிஞர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்தி ஒன்று ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். 1600 பிறந்த நிக்கோலஸ் சான்சோன் என்ற பிரெஞ்சு தேசத்தை சார்ந்த ஃபாதர் ஆஃப் கார்டோகிராஃபி என்று மிகச்சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நிக்கோலஸ் சான்சோன் பல கருத்துக்களையும் பல வரைபடங்களையும் பல கோட்பாடுகளையும் பிரான்ஸ் தேசத்திற்காக செய்திருக்கிறான். அவனுடைய எழுத்துக்கள் பிலிப் லபே என்ற ஒருவனால் திருடப்பட்டது என்ற செய்தியை நிக்கோலஸ் சான்சோன் முறையிட்டு அவன் அந்த காலத்திலேயே கருத்து திருட்டு எழுத்து திருட்டு நடந்துள்ளதை அவனும் ஒரு எழுத்து ஆவணமாக செய்து காட்டியிருக்கிறான். 1644 பிலிப் லபேவால் எழுதப்பட்ட ஃபாரஸ் கேலியே ஆன்டிக்வே என்ற நூல் நிக்கோலஸ் சான்சோனுடைய கருத்துக்களை திருடி உருவாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டை 1647-48 மற்றொரு தனி ஆவணமாக செய்து நிக்கோலஸ் சான்சோன் விளக்கியிருக்கிறான். ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிளாஜியரிசம் நடந்திருக்கின்றது என்ற ஆவண செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் நம்முடைய இந்தியாவை வரைந்த புதுச்சேரி என்ற சொல்லையே இந்தியாவில் பயன்படுத்தி வரைந்திருக்கிற நிக்கோலஸ் சான்சோன் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். பிளாஜியரிசம் என்ற சொல்லிற்கு எழுத்து திருட்டு, கருத்து திருட்டு என்று 1950களிலேயே சென்னை பல்கலைக்கழக அகராதிகள் போன்றவைகள் நல்ல தமிழில் அதற்கு ஒரு சொல்லை அமைத்திருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.